ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் குல்ஃபி. அதில் ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும், பால் லைக் பாயில் ஆகி முடிக்கும். 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன் நான் மொத்தமாக. நான் ஒரு பெரிய பாட்டில் ஒரு நல்லா ஒரு கரண்டி போட்டு சுட வச்சுட்டே இருங்க. அப்போ தான் பால் பொங்காது. நல்லா கொதிக்க மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நம்பர் ஆஃப் முந்திரி, 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 15 நம்பர் ஆஃப் முந்திரி போட்டிருக்கேன். போட்டு இதை பவுடராக அரைச்சிக்கணும். ட்ரையாக அதை ரோஸ்ட்டில் பண்ணணும். அப்படியே கடையில் வாங்கின முந்திரியை எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் ஆரஞ்சு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு க்ளீன் பண்ணுறதே ஒரு ஆரஞ்சுக்கு 10 நிமிஷம் ஆகும். டாப் மட்டும் கொஞ்சம் கீழே கட் பண்ணுங்கள். இவ்வளோ கீழே ஒரு சொலத்திரியில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் வெளியே வராமல், ஜூஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கணும். இது மாதிரி கட் பண்ணிட்டீங்களா, ஒரு பாத்திரம் எடுத்து அந்த ஜூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூஸ் தான் நமக்கு ஃப்ளேவரிங்கு. நம்ம அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸையும் ஆட் பண்ணல. ஜூஸு அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸு முடிஞ்சால் நம்ம அந்த சொலை இருக்கிறதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி நம்ம அப்படி தான் பண்ணணும். ஸ்பூனை வச்சு இது மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணிட்டே இருங்க. நல்லா ஜூஸ் வரும். ரொம்ப வெயிட் போட்டு பழத்தை கிழிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக வந்து அந்த இதை அப்படியே கையை வச்சு சப்போர்ட் கொடுத்து கிழிக்காமல் இது மாதிரி எடுத்துகிட்டே இருங்க. இது ரொம்ப டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஒரு பழத்துக்கு அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் குறைஞ்சது. நல்லா பழுத்த பழமாக இருந்தால் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். கொஞ்சம் காய் வட்டால் 10 நிமிஷம் ஆகும். இது மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி அதை எடுத்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன்ஸ் கிட்ட சர்க்கரை போட்டிருப்பேன் இதுக்கு. ஏன்னா நம்ம வேறு எதுவும் சுகரிங் ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு சமயத்தில் அந்த ஆரஞ்சோட புளிப்புகள் தெரியக்கூடாதுன்றதுனா நீங்கள் 8 ஸ்பூன் சக்கரை போகிறது நல்லது. 8 ஸ்பூன் போதும், அதுவே ஜாஸ்தி தான். போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஏன்னா ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கணும், குல்ஃபி கலராக இருக்கணுன்றதுக்காக போடுறது. ஃபுட் கலர் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரன் போட்டுக்கோங்க. ஏன்னா சாஃப்ரன்றதுனால இதில் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். எக் எல்லோ ஒரு கேசரி எல்லோ, மாம்பழ எல்லோ அந்த கலர் போட்டிங்கன்னா ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு இல்லையா, முந்திரி பவுடர், அதை உள்ளே போட்டு ஆக்சுவலி வந்து நல்லா கிண்டுங்க. பால் வந்து ஆல்மோஸ்ட் கெட்டியாகிற டைமில் லைக் நல்லா கொதிச்சு 1/2 லிட்டர் பால் 3/4 லிட்டர் ஆனதுக்கப்புறம் 250 ml கம்மியானதுக்கப்புறம் முந்திரியை போட்டு கிண்டிங்கன்னா முந்திரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கன் பண்ணும். அதுக்காக முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் போய்ட்டு சைடில் போயிடலாம். அது கூட இருக்கணும் அவசியம் இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப் பண்ண முந்திரி, சாப் பண்ண பாதாம், கொஞ்சமாக திராட்சை இருக்குள்ள raisins, ட்ரை திராட்சை, அதையும் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு ஆக்சுவலி சாப்பிடும்போது ஹார்டாக இருக்க குல்ஃபியில் சாஃப்டாக திராட்சை வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்க்குறப்போ கண்டிப்பாக அதை திராட்சை போடாமல் பண்ணாதீங்க. போட்டிங்கன்னா டெக்ஸ்சர் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு பாயசம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 600 ml 550 ml ஆகிடுச்சு, பாதி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது இல்லையா, புளிஞ்சு வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ், சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு, சொலை இருந்தால் ஓகே, சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின் இருக்கும் இல்லையா, சொலையோட ஸ்கின், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணோம். குல்ஃபி செஞ்சு அதை ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆரஞ்சுக்குள்ளே இது மாதிரி லைக் ஒரு 2 கரண்டி தான் உட்காரும். 2 கரண்டி உள்ளே ஊற்றி அது அப்படியே நவுறாமல் இருக்கிறதுக்கு தட்டில் வச்சுன்னா உருண்டுற சமயத்தில் ஒரு பாதத்தில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ வச்சிங்கன்னா ஒரு 4 hours 5 hours ரெடி ஆகிடும். இல்லை நைட்டு வச்சு காலையில் சாப்பிட்டீங்க செம்மையாக இருக்கும். காலையில் சாப்பிடாதீங்க, இது காலங்காலத்தில் குல்ஃபி போய்ட்டு. இவ்வளோ தான். இது மாதிரி ஒரு மூடி போட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி பாக்கி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் அளவுக்கு குல்ஃபி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. 3/4 டம்ளர் இருக்குது. ஸோ நம்ம 3 ஆரஞ்சு பழம் போட்டதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துச்சு. எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரி லைக் ஹார்ட் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நான் வந்து இது 3 பழம் ப்ளஸ் 5 டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தேன் குல்ஃபியை. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபி இல்லையா, ஐஸ்கிரீம் இல்லையா, என்ன தான் ஃப்ரீஸ் பண்ணி அழகாக சொலை மாதிரி கட் பண்ணி வச்சு சுற்றி டெக்கரேஷனாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு ஃப்ளேவர் அவ்வளோ இன்ஃப்யூஸ்டாக இருந்துச்சு. லைக் எசன்ஸ் ஆட் பண்ண மாதிரி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி தான். கூட உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வீட்டில் இருக்க ஐட்டம் மில்க்கு, ஆரஞ்சு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போடாதீங்க. மெயினாக ஏலக்காய் பவுடர் போட்டோம் ஆரஞ்சு ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாது. ஸ்வீட்டு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரிங் ஏலக்காய் பவுடர் போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு ஃப்ரூட்டு, பால், சர்க்கரை, ஆரஞ்சு பழம் இருந்தால் இதை சூப்பராக பண்ணலாம். நட்ஸ் வந்து கேஷ்யூ நட் வேணும். மிச்சம் நான் போட்ட பாதாம்,
அதுக்கப்புறம் இது போட்டோம் இல்லையா திராட்சை, அதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. இது இருந்தாலும் நீங்கள் அழகாக பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க மாதிரி டேக் கேர், see you, bye ஆல். எல்லாம் வேக்சினேஷன் போட்டு பத்திரமா இருங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ரெசிபி எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டேக் கேர், பாய்.